நபி அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் எது? இன்ஜில். நம்ம தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதம் எது? அல் குர்ஆன். நம்பிக்கை கொண்டவர்களில் முதலாவதாக இருப்பவர் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். கட்டுப்பட்டு நடப்பவர்களில் முதலாவதாக இருக்குமாறு கட்டளையிடப்பட்டுள்ளவர் யார்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் வழியால் சிதறடிக்கப்பட்ட மலை எது? தூசினாய் மலை. அல்லாஹ்விற்கு டேஷ் இல்லை, பலவீனங்கள் இல்லை. பலகீனங்களில் ஏதேனும் இரண்டு? மனைவி, பசி, தாகம், உதவியாளர், சங்கதி, மனைவி, மக்கள். அல்லாஹ்விற்கு டேஷ் கொண்டவன், அதிகாரம் கொண்டவர். அல்லாஹ்வின் அதிகாரங்களில் ஏதேனும் இரண்டு? மௌத்தை நிர்ணயம் செய்வது, குழந்தையை தருவது, ஆட்சி அளிப்பது, பாவங்களை மன்னிப்பது, மலையை இறக்குவது. மாஷா அல்லாஹ். யார் பெயரால் மட்டும் நேர்ச்சை செய்ய வேண்டும்? அல்லாஹ்வின் பெயரால். தனது குழந்தையை அல்லாஹ்விற்காக நேர்ச்சை செய்தவர் யார்? இம்ரானின் மனைவி. உண்ண தடை செய்யப்பட்டவை எது? ரத்தம், தாமாக செத்தவை, பன்றி இறைச்சி, அல்லாஹ்வுக்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட நீர் தடாகத்தின் பெயர் என்ன? அல் கௌசர். மறைவான ஞானம் யார் கூறியது? அல்லாஹ் கூறியது. மறைவான பற்றி திறவுகோல் யாரிடம் மட்டுமே உள்ளது? அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ்வை வணங்குவதை விட்டும் பெருமை அடிக்காதவர்கள் யார்? மலக்குமார்கள். அல்லாஹ்வை வணங்குவதை விட்டும் சோர்வும் சலிப்பும் அடையாதவர்கள் யார்? மலக்குமார்கள். வானவர்கள் டேஷை கொண்டவர்கள், ரெக்கைகள் கொண்டவர்கள். வானவர்களின் ரெக்கைகளின் எண்ணிக்கை 2, 2, 3, 3, 4, 4. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எத்தனை ரெக்கைகள் கொண்டவர்களாக நபி அவர்கள் பார்த்தார்கள்? 600 ரெக்கைகள். ஐவேளை தொழுகை எங்கு கடமையாக்கப்பட்டது? நஹராஜ் பயணத்தில். மிஅராஜ் பயணத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 7வது வானத்தில் காட்டப்பட்ட இடம் எது? பைத்துல் மக்மூர். பைத்துல் மக்மூரில் நாள் ஒன்றுக்கு தொழுகும் மலக்குமார்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 70,000. குர்ஆனில் பெயர் கூறப்பட்ட மலக்குமார்கள் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம், மாலிக் அலைஹிஸ்ஸலாம். மலக்குமார்களின் பணிகளில் ஏதேனும் இரண்டு? அசை சுமக்குவது, இறை செய்தியை கொண்டு வருவது.